போது மக்கள் பெரிய அளவில் முன்னேறிவிட்டார்கள், ஜாதி மதங்களை கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் கூறிக்கொண்டாலும் உன்னால் முடியும் தம்பி போன்ற திரைப்படத்தை இக்காலகட்டத்தில் ஒரு இயக்குனர் நினைத்தது போல் இயக்கி வெளியிட முடியுமா என்பது கேள்விக்குறியே. ஏனென்றால் இப்படம் 1988ஆம் ஆண்டு வெளிவந்தது. அக்காலகட்டத்திலேயே இந்த படம் ஜாதியைப் பற்றி பேசியிருக்கும், மதத்தைப் பற்றி பேசியிருக்கும், கள்ளச்சாரத்தைப் பற்றி பேசியிருக்கும், அரசியல்வாதிகளின் வாழ்க்கை பற்றி பேசியிருக்கும். குறிப்பாக உயர் ஜாதி மக்களுக்கும் இடைஜாதி மக்களுக்கும் உள்ள வேறுபாட்டையும் பிரச்சனைகளையும் மக்களின் யதார்த்த வாழ்க்கை பற்றியும் பல காட்சிகளில் மிக அழகாக காட்சிப்படுத்தி இருப்பார் இயக்குனர் கே. பாலச்சந்தர் அவர்கள். இப்படத்தில் கமல் அவர்கள் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கும் உண்மையாக போராடும் தோழனாக தன் அப்பாவின் மனதில் குடிகொண்டிருக்கும் ஜாதி மனப்பான்மைக்கு எதிராகவும் சாராயம் விற்று பல லட்சக்கணக்கான குடும்பங்களை சீரழித்துக் கொண்டிருக்கும் அரசியல்வாதிகளை எதிர்த்து போராடும் உதயமூர்த்தி என்ற கதாபாத்திரத்தை இயல்பாக செய்திருப்பார். ஜாதியைப் பற்றி அதில் இருக்கும் ஏற்றத்தாழ்வுகளைப் பற்றியும் இப்போதெல்லாம் ஒரு படம் எடுக்க முடியுமா? அப்படம் படப்பிடிப்பில் இருக்கும் போதே முடிவு கட்டப்படும் அல்லது சென்சார் சர்டிபிகேட் கிடைக்காமல் படங்கள் வெளிவந்தால் ஊரில் இருக்கும் லெட்டர் பேடு கட்சிகள் முதல் பெரிய கட்சிகள் வரை ஏதாவது ஒரு குறை கூறி ஆர்ப்பாட்டங்களை அறிவித்து ஒரு வழி பண்ணிவிடுவார்கள். உன்னால் முடியும் தம்பி படத்தின் மிகப்பெரிய இமாலய வெற்றிக்கு பெருந்துணையாக இருந்தது இசைஞானி இளையராஜா அவர்களின் இசையாகும். குறிப்பாக இந்த படத்தில் அனைத்து பாடல்களும் சூப்பர் ஹிட். கர்நாடக இசையை தன்னுடைய மெலோடிஸ் மெட்டுக்குழுடன் இணைந்து கொடுத்து காலத்தால் அழிக்க முடியாத பாடல்களை கொடுத்திருப்பார். இன்றும் பல இசைக் கச்சேரிகளில் இப்படத்தின் பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருப்பது இதற்கு சாட்சியாகும். இதில் என்னை கவர்ந்த பாடலாக 2 பாடல்களை கூறுவேன். அந்த 2 பாடல்களையும் எழுதியது புலவர் புலமைப்பித்தன் அவர்கள். முதல் பாடல் நஞ்சை உண்டு புஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பாடலும், 2வது பாடலாக உன்னால் முடியும் தம்பி தம்பி பாடலும். இது மட்டும் இல்லாமல் இதழில் கதை எழுதும் நேரம் மற்றொன்று டைட்டில் சாங் அக்கம் பக்கம் பாருடா சின்ன ராசா என அனைத்து பாடல்களும் வெரைட்டியாக கொடுத்து அசத்திருப்பார் இசைஞானி இளையராஜா. உங்களுக்கு இப்படத்தில் ஃபேவரிட் சாங் எது என்பதை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும். கமல், இளையராஜா, கே. பாலச்சந்தர் இவர்கள் மூவர் கூட்டணியில் உருவான கடைசி வெள்ளி விழா படமும் இதுதான். ஜாதி மதங்களைப் பற்றியும் அதில் இருக்கும் அரசியல் பற்றியும் பேசும் படங்களை இயக்குவதும் அதில் நடிப்பதும் கம்பி மேல் நடப்பதற்கு சமம் என்று கூறலாம். ஏனென்றால் வசனங்களோ காட்சிகளோ தவறாக புரிந்து கொள்ளும் விதத்தில் அமைந்துவிட்டால் கரணம் தப்பினால் மரணம் என்பது போல் பல பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்த்துவிடும். அந்த விதத்தில் இந்த படத்தை ஒவ்வொரு காட்சியையும் சிறப்பான வசனங்களுடன் காட்சி அமைப்பைகளுடன் நகர்த்திருப்பார் இயக்குனர். தெலுங்கில் நடித்த சிரஞ்சீவியை விட பல காட்சிகளில் கமல்ஹாசன் அவர்கள் இப்படத்தில் நன்றாக செய்திருப்பார். முழுக்க முழுக்க கமர்சியல் ஐட்டங்கள் மட்டுமே இல்லாமல் ஒரு சமூக அக்கறையுடன் கூடிய கதாபாத்திரத்தில் அந்த காலத்தில் நடிப்பதற்கு பல முன்னணி நடிகர்கள் தயங்குவார்கள். ஏன் ரஜினியே கதாநாயகனாக வெற்றியடைந்த பிறகு கே. பாலச்சந்தர் டைரக்ஷனில் இம்மாதிரியான கதை அம்சம் கொண்ட படங்களில் நடிக்கவில்லை? இப்படத்தில் ஜனகராஜ் நடிப்பு சூப்பராக இருக்கும். நிஜ குடிகாரங்களை நம் கண் முன்னே நிறுத்தி காட்டினார். குடிகார மக்களை தூண்டிவிட்டு அதில் அரசியல் செய்யும் கள்ளச்சாராய வியாபாரி வேடத்தில் நடித்த நாசரின் நடிப்பு வில்லத்தனமாக இருக்கும். வார்த்தைக்கு வார்த்தை பிளடி போட்டு பேசும் அரசியல்வாதி கேரக்டரில் விகே ராமசாமி கலக்கியிருப்பார். என்னுடைய ஆசையும் கமல் அரசியலுக்கு வருவதற்கு முன்பே இது போன்ற சமூக நல கருத்துடைய படங்களை தேர்ந்தெடுத்து நடித்திருக்க வேண்டும். ஆனாலும் உன்னால் முடியும் தம்பி போன்ற படங்களை இயக்குவதற்கு இன்றைய காலகட்டத்தில் கே. பாலச்சந்தர் போன்ற இயக்குநர்கள் இல்லை என்று கூறலாம். உன்னால் முடியும் தம்பி படத்தில் வரும் இன்னொரு முக்கிய கதாபாத்திரம் மனோரமா அவர்கள் ஏற்று நடித்திருந்த கமலுக்கு அண்ணி பாத்திரம் மிக நன்றாக செய்திருப்பார். குறிப்பாக அவருடைய வாய் பேச முடியாத அண்ணனாக வருபவர் நடிப்பும் சில காட்சிகள் என்றாலும் சிறப்பாக செய்திருப்பார். நடிகை சீதா கமலுடன் கதாநாயகியாக இணைந்து நடித்த படம் இது ஒன்றே. அந்த வகையில் இந்த படத்தில் சீதா கமலுடன் போட்டி போட்டு பல காட்சிகளில் நடித்து இருப்பார்.
உன்னால் முடியும் தம்பி படத்தின் ஒளிப்பதிவு சினி போட்டோகிராபி மிக நேர்த்தியாகவும் அழகாகவும் இருக்கும். இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு செய்தவர் கே. பாலச்சந்தரின் ஆஸ்தான ஒளிப்பதிவாளர் ரகுநாத ரெட்டி என்பவர். இவர்தான் கே. பாலச்சந்தரின் பல படங்களுக்கு ஒளிப்பதிவு செய்து இருப்பார். இதை நான் ஏன் குறிப்பிட்டு கூறுகிறேன் என்றால், அந்த காலகட்டத்தில் அவ்வளவாக ஒளிப்பதிவாளர்களின் பெயர்கள் வெளியே தெரியாது, பெரிய அளவில் பாராட்டும் கிடைக்காது. உன்னால் முடியும் தம்பி வெளியான 1988 ஆண்டுக்கான அனைத்து விதமான விருதுகளையும் இப்படம் வென்றது. குறிப்பாக இப்படம் பல இடங்களில் 100 நாட்கள் கடந்து ஓடியது. இது ஒரு வெள்ளி விழா படமாக கமலஹாசன் அவர்களுக்கும் பாலச்சந்தர் அவர்களுக்கும் அமைந்தது.